திருதராஷ்டிரனுடைய வாசகங்கள் எல்லாம் பார்த்து சென்டென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருதராஷ்டிரன் எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருக்காங்கிறத பார்க்க முடியும். புலிக்கு பிறந்தது பூனையாக முடியுமாங்கிறது மாதிரி வியாசருக்கு பிறந்த திருதராஷ்டிரன் எவ்வளவு பிரில்லியன். கண்ணு மட்டும் இல்ல, அதனால அவனுக்கு பதவி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆச்சது. கண்ணு மட்டும் இருந்திருந்தா அவனை யாரும் அடிச்சிருக்கவே முடியாது. கண்ணு இல்லாத குறையினால அவனுக்கு ராஜ பதவி முறைப்படி கொடுக்கப்படல. ஆனா மற்றபடி அவன் எவ்வளவு துல்லியமாக தெளிவாக தீர்க்கமாக யோசிக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். தன்னுடைய பையனே தான் செய்தான், ஆனாலும் அவன் அதை விட்டு கொடுக்க தேவையில்ல, தப்பு அப்படிங்கிறத சொல்றான், பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் அப்படியும் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு பஞ்சபாண்டவர்கள் கூட்டிட்டு போய் தேடி கண்டுபிடிச்சு அவன் அங்க இருந்து வெளியே வரமாட்டேன்னு இருந்தவனை தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, தகாத அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கேவலப்படுத்துற மாதிரி பேசி அவனை உசுப்பேத்தி, துரியோதன உசுப்பேத்துறது ஈஸியான விஷயம் தானே, அவனை உசுப்பேத்தி குளத்துக்குள்ள இருந்து வெளியே வர வச்சு சண்டைய போட வச்சு, அந்த சண்டையில பீமன் திரும்பி திரும்பி அவனை அடிக்க அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அவனுக்கு ஒரு வரம் இருந்தது காந்தாரிட்ட இருந்து, அதனால ஒண்ணுமே ஆகல. அப்படி வஜ்ரம் மாதிரி மாறி இருந்த அவனுடைய உடம்புல பீமனுடைய இடி மாதிரியான இடிகள் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு பீமன் தகச்சு போய் இருக்கும்போது கிருஷ்ணன் அவனுக்கிட்ட, நீ ஏற்கனவே தொடையில அடிப்பேன்னு சொல்லிட்டு சபதம் பண்ணிருக்கிற, அதனால இதுதான் சமயம், தொடையில அடின்னு சைகை காட்டி அவனை தொடையில அடிச்சு துரியோதனை கீழே விழ வச்சானோ அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இல்லை. இப்படி கிடந்த துரியோதனன் கிட்ட அஸ்வத்தாமா கிருபர் மாதிரிப்பட்டவங்க அஸ்வத்தாமன், நீ என்ன படைத்தளபதியாக்கு, நான் உனக்கு வெற்றியை சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு துரியோதனை பூஸ்ட் பண்ணி அந்த சாவ கிடந்த நிலையில துரியோதனன் அவனுக்கு படைத்தளபதியாக்கி இவ்வளவு நாள் ஏன் ஆக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அஸ்வத்தாமன் துரியோதனுக்கு ரொம்ப நெருங்கிற ஃப்ரெண்ட் ஆகும், கர்ணன் மாதிரி இது வரைக்கும் ஆக்கல. அவனை தளபதி ஆக்கி அவன் என்ன பண்ணா, பிராமணன் அவங்க ஆம்பளத்தனம் இருக்காது, துரோணர் எப்படி பிராமணனா இருந்து ஆம்பளத்தனம் இருக்காதோ அது மாதிரி இவரும் பிராமண ஆம்பளத்தனம் இருக்காது. அதனால என்ன பண்ணா, ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது பஞ்சபாண்டவர்களை கொல்லணும்னு திட்டம் போட்டு போன இடத்துல கிருஷ்ணர் இவனுக்கு ஆண்மையை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணாரு, பஞ்சபாண்டவர்களை கொஞ்சம் அப்படி காலார நடந்துட்டு வருவோம், யுத்தம் முடிஞ்சாச்சு, கொஞ்சம் ஃப்ரீயா உலாத்திட்டு வருவோம்னு சொல்லிட்டு பாசறை விட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. கிருஷ்ணர் உப்ப பாண்டவர்களுடைய, அதாவது பஞ்சபாண்டவருடைய பிள்ளைகளுடைய வதத்தை தடுக்கல அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். பஞ்சபாண்டவர்களை காப்பாத்துவோம் அத்தைக்கு வாக்கு கொடுத்தாரு, பஞ்சபாண்டவர்களை காப்பாத்தினார். பஞ்சபாண்டவர்களை வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க அவருடைய 5 பிள்ளைகளும் படுத்திருந்தாங்க. 5 பேரையும் அஸ்வத்தாமன் கொண்டு போட்டான். இப்படி கொண்டு போட்ட இப்படிப்பட்ட கேவலமான இழிவான காரியத்தை அவன் செய்தான் அப்படின்னு எப்ப கேள்விப்பட்டனோ அப்போதே எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு திருதராஷ்டிரன் அது ரொம்ப கேவலமான விஷயம் அப்படிங்கறத ஒத்துக்கிறார். இழிவான விஷயம் ஒத்துக்கிறாரு. வேதாந்தம் கேட்கறவங்க கேவலங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு கேவலங்கிறது வேற அர்த்தம் இருக்கு. இந்த இழிவான காரியத்தை செய்தான்ங்கிற போது கேள்விப்பட்ட போது நான் வெற்றியை எதிர்பார்க்கல. மட்டும் இல்ல, பீம அஸ்வத்தாமன் இப்படி பண்ணிட்டான உடனே இது தெரிய பாஞ்சாலி ரொம்ப பரிதவிக்கிறான். நமக்கு தான் தெரியுமே, பாஞ்சாலிக்கு ஒரு துக்கம்னா மத்த 4 ஜடம் மாதிரி இருக்கும். பீமன் தான் ரோஷம் உள்ள ஒரே புருஷன், பரிகாரம் பண்ணுவான். பீமன் உடனே நான் இந்த அஸ்வத்தாமன் விட்டன பாரு அப்படின்னு கிளம்பிட்டான். உடனே தர்மபுத்திரர் அர்ஜுனன் கிட்ட, அவன் பெரிய கோபக்காரன், அஸ்வத்தாமன் கிட்ட போய் தனியா மாட்டிக்கிட சரியாகாது, நீயும் போ அப்படின்ட்டு அர்ஜுனன் அனுப்பி வைப்பாரு. அர்ஜுனன் கிருஷ்ணன் எல்லாம் பின்னாடியே போவாங்க. அப்படி முன்னாடி பீமன் போனவனா அஸ்வத்தாமன் என்ன பண்ணா, ஐஷிகம் அப்படின்ட்டு ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணா. அந்த அஸ்திரம் பிரயோகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பாண்டவர்கள் குலம் வேரோடும் வேரடி மண்ணோடும் நாசமா போகணும் அப்படிங்கிற. ஆனா அந்த அஸ்திரத்துல இருந்து உத்தராதேவி, அபிமன்யுடைய மனைவி உத்தரா, விராட தேசத்து ராஜாவுடைய மகள், அவளுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கு, அபிமன்யுடைய குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் அழிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருந்தது. கிருஷ்ணர் அதை தடுத்தார். இப்படி கிருஷ்ணர் அதை தடுத்தார் அப்படிங்கறது எப்ப நான் கேள்விப்பட்டனோ அப்பவே நான் வெற்றியை எதிர்பார்க்கல. பாருங்க, கிருஷ்ணர் பாண்டவருடைய வாரிசை காப்பாத்திட்டார், உப பாண்டவர்களை அவரு காப்பாத்தல. அவரோட காப்பாத்தி இருந்தா குடுமி இப்படி சண்டை வந்திருக்கும். எங்க தமிழ்நாட்டுல கனிமொழி பெருசா, ஸ்டாலின் பெருசா, அழகிரி பெருசா, ஒரு குடிப்பிடி சண்டை பனிப்போர் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பிள்ளைகள் சிக்கல் வரும். அது அப்படி அதனால நினைச்சா இன்னும் கிருஷ்ணர் புத்திசாலித்தனமா பரீட்சித்தை மட்டும் காப்பாத்திட்டாரு. அபிமன்யுடைய பிள்ளைய மட்டும் தன்னுடைய மருமகன் பிள்ளையா காப்பாத்திட்டாரு. சரி, இப்படி அவர் காப்பாத்தான் தெரிஞ்ச போது எனக்கு வெற்றி மேல நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன் பிரம்மசிரஸ் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை எய்யும் போது அர்ஜுனன் அதை அடக்கி அஸ்வத்தாமன் தலையில இருந்த ஒரு மணியையும் அவன் அவமானப்படுத்துறதுக்காக வேண்டி பிடுங்கிட்டு வந்தான் எப்ப கேள்விப்பட்டனோ
அப்போதே நான் வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. அதே மாதிரி இந்த விராட தேசத்தினுடைய புத்திரி உத்தராவுடைய கர்ப்பத்தை அஸ்வத்தாமன் அழிக்க முயற்சி பண்ணும்போது அதை நான் காப்பாத்துறேன் கிருஷ்ணர் எப்ப சொன்னாருன்னு கேள்விப்பட்டனோ அப்பவே சரி பாண்டவருடைய வாரிசு எல்லாம் தொலைஞ்சது, பாண்டவர்களுக்கு பிறகு அந்த ராஜ்யமே அவங்களுக்கு இல்லையே நான் சந்தோஷப்பட்டு இருந்தேன். கிருஷ்ணர் இதை சொன்னதை கேள்விப்பட்ட உடனே வந்துட்டுதா ஒரு வாரிசு, இனிமேல் பாண்டவருடைய வம்சம் வளர்ந்துரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை கேள்விப்பட்ட போதே நான் வெற்றியை எதிர்பார்க்கல. வியாசர் கிருஷ்ணர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல அஸ்வத்தாமாவை முறை தவறி இந்த பிரம்மசிரசை வந்து அஸ்வத்தாமனுக்கு விட தெரியும், எடுக்க தெரியாது. சொன்னேன்ல அவன் மக்கு வச்சுட்டு வாத்தியார் பிள்ளை மக்குங்கிற பழமொழி இருந்தா வந்து தெரியாது. அவனுக்கு பிரம்மசிரசை விட தெரியும், எடுக்க தெரியாது. அர்ஜுனனும் பதிலுக்கு விட்டான். ஆனா வியாசர் வந்து இல்லப்பா இது உலகத்துக்கு நல்லதுன்னு நீ எடுத்துக்கணும் அர்ஜுனன் எடுத்துட்டான். ஆனா அஸ்வத்தாமன் அதை எடுக்கல. அதனால இவங்க வியாசரும் கிருஷ்ணனும் அவனை சபிக்கிறாங்க. அப்படி அவங்க சபிச்சாங்கன்னு கேள்விப்பட்ட போதும் நான் வெற்றியை எதிர்பார்க்கவில்லை. கிட்டத்தட்ட இவருடைய அந்த இதோட முடியும். இதுக்கு பிறகு அவர் கொஞ்சம் புலம்புறாரு. ஆனா பாண்டவருடைய வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது, பாண்டவர் பக்கம் எவ்வளவு பலம் இருந்தது, பாண்டவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் இப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு இந்த வாக்குமூலம் மூலமாக தெரிஞ்சு